Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான அதே நேரத்துல ரொம்பவே ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இத செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் தூளுப்பு, கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்திருந்த மசாலா எண்ணெய் எல்லாமே ஒன்று சேர்த்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 2 கப் அளவு துருவின சொரக்காய் சேர்த்துக்கிறேன். சொரக்காயை நம்ம கேரட் துருவுறதை வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. துருவின அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவு இருக்கும். இதை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு தேவைப்பட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு சொரக்காயிலேயே நல்லா தண்ணி விட்டு வரும் இல்லையா, அதனால நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நான் பத்தாததுக்கு ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாவு நம்ம ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம பிசைஞ்ச உடனேயே நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். இந்த மாவு நார்மலான சப்பாத்தி மாவை விட ரொம்பவே சாஃப்டாக ஜென்டிலாக இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் சப்பாத்தி வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. மாவு நல்லா உருட்டினதுக்கு அப்புறமா இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வர கோதுமை மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீடாவை 2 சைடுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நார்மலான சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். ஆனால் நார்மல் சப்பாத்தி மாவை விட இது இன்னமுமே சாஃப்டாக இருக்கும். அதனால் ஜென்டிலாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்படும் போதெல்லாம் வர கோதுமை மாவு தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தேய்ச்சி எடுத்துருக்கிறேன். மாவு இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துருக்கணும். இப்போ இதை நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி போடுறதுக்காக தோசைக்கல் சூடுபடுத்திக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் தடவி விட்டுக்கிறேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். அதுக்கு மேலேயும் லைட்டாக நெய் தடவிட்டு திருப்பி விட்டு மீடியம் ஹீட்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எப்போவுமே சப்பாத்தி போடும்போது தோசைக்கல் நல்லா சூடு ஏறி இருக்கணும். அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். 2 சைடும் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியுமே போட்டு எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்திக்கு பிளெயினான தயிர் மட்டுமே சூப்பரான காம்பினேஷன். கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.